ஃப்ரூகல் லிவிங் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப ஸ்டிங்கியா இருக்கிறது, கஞ்சத்தனமா இருக்கிறது, நம்மள டெப்ரிவேஷனுக்குள்ள ஆளாக்கிக்கிறது, செலவே பண்ணாம இருக்கிறது, அந்த மாரி கிடையாது. ஃப்ரூகல் லிவிங் அப்படிங்கிறது இன்டென்ஷனோட ஸ்பெண்ட் பண்றது. ஸோ தட் வி கேன் சேவ் மோர் மனி. நம்ம பணத்த எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 27 டிப்ஸ் டு பி எக்ஸாக்ட். ஸோ இதுல வந்து உங்களுக்கு பிராக்டிக்கலா என்னென்ன மாரிலாம் பண்ணும்போது நம்மளால எப்படி பணம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டோன்ட் கோ ஷாப்பிங் ஆன் எம்டி ஸ்டொமக். அதுவும் குறிப்பாக க்ராசரி ஷாப்பிங் பண்ணும்போது, மளிகை கடைக்கு போகும்போது வெறும் வயிற்றுல போகாதீங்க, சாப்பிட்டுட்டு போங்க. ஏன்னா நம்ம மளிகை சாமான் வாங்கும் போது பசியில் இருந்தோம் அப்படின்னா இது சமைப்போம், அது சமைப்போம், இது சாப்பிட்லாம், இதுவும் சாப்பிட்லாம், எல்லாமே சாப்பிட்லான்னு நம்மளுக்கு தோணும். ஸோ நிறைய ஸ்நாக்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது, நிறையா மளிகை பொருட்கள் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி தான் நீங்கள் ஹோட்டலுக்கு போகும்போது ரொம்ப அதிக பசி வந்ததுக்கப்புறம் போகாதீங்க, கொஞ்சம் முன்னாடியே போயிடுங்க. ஏன்னா அந்த மாதிரி போகும்போது நிறைய வாட்டி எனக்கு நடந்திருக்கு. நிறைய ஆர்டர் பண்ணிடுவோம், ரொம்ப பசியில் இருக்கும்போது நிறைய எல்லாமே சாப்பிட்லான்னு தோணும், ஆர்டர் பண்ணிடுவோம். ஆனால் மூஞ்சியில் அடிச்சு போயிடும், பாதி ஃபுட்டும் வேஸ்ட் பண்ணிவிட்டு பணத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ டோன்ட் கோ ஆன் எம்டி ஸ்டொமக் ஃபார் ஷாப்பிங். ஹாவ் அ லோ மெயின்டெனன்ஸ் லைஃப் ஸ்டைல். நிறையா வீடியோஸ் ரீசெண்டாக வந்தது. 10 திங்ஸ் 10 ஹை மெயின்டெனன்ஸ் திங்ஸ் ஐ டூ டு பி லோ மெயின்டெனன்ஸ், அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் போட்டிருந்தாங்க. அதாவது அதிக செலவு பண்ணி சில விஷயங்கள் பண்ணுறதுனால என் லைஃப் ஸ்டைல் வந்து லோ மெயின்டெனன்ஸாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த ஹை மெயின்டெனன்ஸ்க்காக அவங்க சில விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா, லைக் வந்து நெயில்ஸ் வந்துட்டு போய் பார்லரில் போயிட்டு நெயில் ஸ்டிக் பண்ணுறது, ஜெல் நெயில்ஸ், என்னென்னமோ நெயில்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து போட்டாக்ஸ் போடுறது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. பட் தட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல், அது எல்லாருக்கும் செட் ஆகாது. அது வந்து ஃப்ரூகல் லிவிங்லேயும் வராது என்ன கேட்டால். தட் இஸ் அ வெரி வெரி ஹை மெயின்டெனன்ஸ், தேவையில்லாத செலவுகள் தான். ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைலை லோ மெயின்டெனன்ஸாக வச்சுக்கணும்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்குன்னா எப்போவுமே ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள். பார்லர் போயிட்டு தான் நம்ம வந்து நிறைய பொட்டாக்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து ஹை மெயின்டெனன்ஸ் பண்ணால் தான் நம்ம லைஃப் ஸ்டைல் லோ மெயின்டெனன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு சில சின்ன ஸ்கின் கேர் ரொட்டீன், ஹேர் கேர் ரொட்டீன் அதெல்லாம் வீட்லேயே நம்ம தொடர்ந்து பண்ணும்போது தான் நம்மளால் ரிசல்ட்டை நல்லா பார்க்க முடியும். ஸோ ஹாவ் அ லோ மெயின்டெனன்ஸ் லைஃப் ஸ்டைல். கோ டு ஷாப்பிங் வென் யூ ஹாவ் லெஸ் டைம் ஆன் ஹேண்ட். ஒரு பர்டிகுலர் டைம் செட் பண்ணிக்கோங்க, இல்லை கம்மி டைம் இருக்கும்போது ஷாப்பிங் போங்க. ஏன்னா நம்மளுக்கு அதிக டைம் இருந்ததுன்னா நம்ம தேவையில்லாமல் ப்ரௌஸ் பண்ணுவோம். சும்மா சுற்றி பார்க்கலாம், டைம் இருக்குது, லெட்ஸ் கில் சம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஷாப்பிங் மாலில் சுற்றி பார்ப்போம், தேவையில்லாமல் சில பொருட்கள் வாங்கவும் செய்வோம். இந்த மாதிரி எல்லாருக்கும் நடந்திருக்கும், எனக்குமே நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டைம் இருக்கும் போது ஷாப்பிங் போகாதீங்க. நீங்களே ஒரு டைம் வச்சுக்கோங்க, ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ். நிறையா பொருள் வாங்குறீங்களா, சரி ஓகே ஒரு 30 மினிட்ஸ், அதுக்குள்ளே நம்ம வெளில வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதனால தேவையில்லாத பொருட்களை நீங்கள் வாங்காமல் வெளியில் வர முடியும். ஷாப் அலோன், இதுதான் பெஸ்ட் டிப்புன்னு சொல்லுவேன். எப்போவுமே நாங்கள் வந்து வாரம் நான் வந்து மீல் பிளான் எழுதுவேன். மீல் பிளான் எழுதிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் மளிகை சாமான், காய்கறி வாங்குவேன். அதுக்கு லிஸ்ட்டு நான் எழுதிடுவேன். லிஸ்ட்டை வந்து நான் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து விட்ருவேன். அவர் மட்டும் போய் தான் வாங்குவார். அவர் மட்டும் போய் வாங்கும்போது கரெக்டாக பட்ஜெட்டுக்குள்ளே வரும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போனோம். ஏன்னா நானும் போனேன்னா கண்டிப்பாக பையனையும் கூட கூட்டிகிட்டு போவோம். அவன் ஏதாவது எடுப்பான், நான் ஏதாவது எடுப்பேன். அப்படியே கண்டிப்பாக பில் வந்து கண்டிப்பாக ஷுவராக ஜாஸ்தி ஆகிடும். ஸோ எப்போவுமே அவரை மட்டும் தான் நான் அனுப்புவேன். நான் போகிறதே நான் நிறுத்திக்கிட்டேன். இல்லைன்னா நான் மட்டும் போகணும், அவர் வந்து பையன் கூட வீட்டில் இருக்கணும். இந்த மாதிரி தனியாக நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது நம்மளால் பணத்தை வந்துட்டு சேவ் பண்ண முடியும். டோன்ட் கோ ஷாப்பிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டன். ஸோ அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் போகாதீங்க. அவங்க ஷாப்பிங் போகும்போது நம்ம கூட போவோம், அவங்க எடுக்கிறதுக்கு பதில் விட நம்ம அதிகமாக எடுத்துகிட்டு வருவோம். இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். படத்துலலாம் கூட இது வந்து காமெடியாக வந்து சொல்லுவாங்க. ஸோ ஷாப்பிங் போகும்போது ஃப்ரெண்ட்ஸோட அடிக்கடி ஷாப்பிங் போகிறத பழக்கம் ஆகிக்காதீங்க. மேபி ஒன்ஸ் இன் அ வைல் அப்படி இருந்தால் ஓகே. அடிக்கடி போனோன்னா பணம் தேவையில்லாமல் நிறையா செலவாக தான் செய்யும். அது எந்த மாதிரி ஷாப்பிங்காக வேணாலும் இருக்கலாம். ட்ரெஸ் ஷாப்பிங்காக இருக்கலாம், அக்சசரிஸாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு மளிகை சாமான் ஷாப்பிங்காக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். மீல் பிளான் அண்ட் ப்ரெப். மீல் பிளானிங் பண்ணும்போது நம்ம மோஸ்ட்லி வீட்டில் தான் சமைப்போம். மீல் பிளானிங் பண்ணுறதுனால நம்மளால் மளிகை சாமான், காய்கறி செலவையும் குறைக்க முடியும். நான் வந்து 2 வருஷமாக மீல் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த 2 வருஷமாக நான் பண்ணுற மீல் பிளானை வச்சு தான் நான் வந்து மீல் பிளானிங் கைடு எழுதியிருக்கேன். இட்ஸ் அ கைட்.
உங்கள் ஃபேமிலிக்கான இதை நீங்கள் தான் க்ரியேட் பண்ண முடியும். உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்குமோ அதை வச்சு நீங்கள் மீல் பிளான் பண்ணுங்கள். அதே மாதிரி முன்னாடி நாள் நைட்டு அதுக்கு தேவையான காய்கறி நறுக்கி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது போக மற்ற சில ப்ரிப்பரேஷனும் பண்ணிக்கலாம். லைக் வந்து மாவு அரைச்சி வைக்கிறது, ஸ்நாக்ஸ் பண்ணி வைக்கிறது, ஏதாவது ஜாம் பண்ணி வைக்கிறது, தேங்காய் துருவி பாக்ஸில் போட்டு வைக்கிறது, கீரை இருக்குன்னா 5 பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னாடியே பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சமைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் வீட்டில் அதிகமாக சமைப்பீங்க. வீட்டில் அதிகமாக சமைக்கும் போது வெளியிலேருந்து ஃபுட் வாங்குறது குறையும். ஸோ தட் உங்களால் பணம் சேவ் பண்ணவும் முடியும். வசந்தி ஷங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரில் பட்ஜெட் எக்ஸலில் பண்ணுறது, மேனுவலில் பண்ணுறது, கிளீனிங் ரொட்டீன், home loan eligibility and prepayment calculator, debt tracker guide, whole house decluttering in English and in Tamil, home binder, meal planning guide, network tracker, no spend challenge, savings challenge. இதெல்லாம் வசந்தி ஷங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. 8-in-1, 5-in-1, 3-in-1, 2-in-1 இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அப் டு 20% வரைக்கும் ஆஃபராக இருக்குது. லிங்க் கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அன்ஃபாலோ அக்கௌண்ட்ஸ். சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் அக்கௌண்ட்ஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்கலாம், ஃபேஸ்புக்கில் இருக்கலாம், இல்லை யூடியூப்பாக இருக்கலாம். அதை வந்து உங்களை திரும்ப திரும்ப ஏதாவது ஷாப்பிங் பண்ண வைக்கிறாங்க, உங்களை எதையாவது வாங்க வைக்கிறாங்க அப்படின்னா அந்த சேனலில் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் வந்து எப்போவுமே அமேசான் ப்ராடக்ட்ஸ், மீஷோ ப்ராடக்ட்ஸ், மீஷோ ஹால், டிமார்ட் ஹால் இந்த மாதிரியே கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் போட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கே ஏதாவது தேவையில்லாத வாங்கணும்னு தோணும். நம்மளுக்கு ஆக்சுவலாக தேவையே பட்டிருக்காது, அந்த வீடியோ பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வாங்கணும்னு தோணி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேனல்ஸை நம்ம அவாய்ட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்துட்டு ஷாப்பிங்கில் தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் இருப்போம். டீக்ளட்டர் அண்ட் ஆர்கனைஸ் யுவர் ஹோம். உங்கள் வீடை நீங்கள் டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குது, என்னென்ன இல்லை, நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் டீக்ளட்டரிங் பண்ணும்போது தேவையில்லாத பொருட்கள் ரிமூவ் ஆகிடும். ஸோ தட் ஆர்கனைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்மி ஆர்கனைசர்ஸ் தான் தேவைப்படும். இன்ஃப்ளூயன்சர்ஸ் காட்டுற மாதிரி நிறைய ஆர்கனைசர்ஸ் தேவைப்படாது. ஆர்கனைசேஷன் வீடியோஸ் நம்மளை மைண்டை மாற்றி எவ்வளோ தேவையில்லாத பொருட்களை வாங்க வைக்குது அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அதில் பார்க்கும்போது உங்களுக்கு தேவையில்லாமல் நம்ம எவ்வளோ ஆர்கனைசேஷன் வீடியோஸ் பார்த்து ஆர்கனைசர்ஸ் வாங்குறோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ரெஸ்ட்ரிக்ட் க்ராசரி ஷாப்பிங் டைம்ஸ். நீங்கள் ஒரு வாரத்துக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு எத்தனை வாட்டி மளிகை சாமான் வாங்க போகிறீங்க, மளிகை சாமான் வாங்குற கடைக்கு போகிறீங்க, இல்லை சூப்பர் மார்க்கெட் போகிறீங்கன்னா நீங்கள் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக போகிற கடைன்னு இருக்கும் இல்லையா, அந்த கடைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் போகணும் அப்படிங்கிறது என்னோட ரூல். நீங்கள் அந்த மாதிரி எத்தனை வாட்டி போகிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அடிக்கடி சும்மா சும்மா போகிறோமா? இதுவே வந்து ஒர்க்கிங் உமனாக இருந்த டைமில், நான் வெளியில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில் வரும்போது அடிக்கடி க்ராசரி ஷாப்பிங் கடைக்கு போயிட்டு வரும். ஒவ்வொரு வாட்டி போகும்போது அந்த டைம்லேயே வந்து 500 அட்லீஸ்ட் செலவாகும். ஒன்று வாங்கணும்னு போவோம், 2-3 வாங்குற மாதிரி அமையும். ஸோ அதை வந்து கட் பண்ணுறது மூலமாகவும் நம்ம பணம் சேவ் பண்ண முடியும். ரெடியூஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஒரு மாதத்துக்கு இவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே செட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது நெட்ஃப்ளிக்ஸ், ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி மியூசிக்கு, புக் படிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்முக்குன்னு நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இப்போ வந்துருச்சு. ஒரு மாதத்துக்கு 2-3 தான், இல்லை ஒரு 5 அந்த மாதிரி நீங்களே செட் பண்ணிக்கோங்க. நிறைய 10-15 அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது எதிலெல்லாம் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஓடிடி மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். அது போக நிறையா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பட்ஜெட் பண்ணி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தேவையில்லாமல் நம்ம எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு. யூஸ் கேஷ் ஆர் கார்டு கூட இந்த டைமில் யூஸ் பண்ணலாம் போல். ஆனால் யூபிஐயில் நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய செலவாகுது. 10 ரூபாயில கூட நம்ம யூபிஐயில் வாங்க முடியும். ஸோ வந்துட்டு டக்குன்னு ஜஸ்ட்டு ஒரு 4-6 டிஜிட் நம்பரை போட்டு யூபிஐயில் நம்ம ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். கார்டுனா கூட கார்டு எடுத்துகிட்டு போகணும், இல்லை வந்து கேஷ் கையிலேருந்து எண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஃபீலிங் வரும், ஓகே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ வந்து ஃபுல்லாக இல்லைனாலும் கொஞ்சமாவது நம்ம வந்து கேஷ் கொடுத்து வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு ரூலாக வச்சுக்கோங்க. சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் லைக் மைண்டட் பீப்புள். உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை மாதிரி யோசிக்கிறவங்களா, பணம் சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி பேசுகிறவங்களா வச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்குற வீடியோஸும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் பார்க்குற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் சேவ் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படி, இதுக்கான ஐடியாஸ் நிறையா சொல்கிறவங்க, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜேர்னியை பற்றி சொல்கிறவங்க, இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா பார்ப்பேன். ஸோ தட் எனக்கும் வந்து சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அந்த ஆர்வம் அதிகமாக வரும். அதனால அவாய்ட் யூஸிங் யூஸ் அண்ட் த்ரோன்னு நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ரேசர்ஸ் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ ரேசர்ஸ் வந்து யூஸ் அண்ட் த்ரோக்கு பதிலாக நீங்கள் ஒரு ட்ரிம்மர் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அதை நம்ம ஜஸ்ட் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அகாரோ ட்ரிம்மர் தான் யூஸ் பண்ணுறேன். லிங்க் வேணும்னா அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் அதில் இருக்கும். ஸோ அந்த அகாரோ ட்ரிம்மர் இருக்கும்போது அது வந்து யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது. அது வந்து ரீசார்ஜபிள் தான். ஜஸ்ட் நம்ம ஃபோன் சார்ஜ் போடுற மாதிரி அதை சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். பெயின்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஈவன் ஷவர்லேயும் கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி யூஸ் அண்ட் த்ரோவை எங்கெங்கெல்லாம் கட் பண்ண முடியுமோ அங்கெங்கெல்லாம் கட் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது வேஸ்ட்டும் ரெடியூஸ் ஆகும், சஸ்டைனபிளாகவும் இருக்கும், அதே சமயம் நம்மளால பணமும் சேவ் பண்ண முடியும். டு நாட் ஆர்டர் டூ மச் அட் ஒன்ஸ் இன் ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் போகும்போது அட் அ டைமில் நிறைய ஆர்டர் பண்ணிடாதீங்க. நீங்கள் 2 பேர் போனாலும் சரி, நீங்கள் சிங்கிளாக போனாலும் சரி, நிறைய பேர் குரூப்பாக போனாலும் சரி, கொஞ்சமாக ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா அதுக்கப்புறமா ஆர்டர் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு நிறைய வாட்டி ஆயிருக்கு. மொத்தமாக ஆர்டர் பண்ணிடுவோம். ஆர்டர் பண்ணிவிட்டு பாதி இதை பார்சல் வாங்கிட்டு வர மாதிரி, இல்லை வேண்டாம் நான் அங்கேயே பாதி வேஸ்ட் பண்ணிட்டு வர மாதிரி தான் ஆகும். நிறைய ஆர்டர் பண்ணுற டைமில் நம்மளுக்கு மூஞ்சில் அடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். திகட்டிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ வந்து மொத்தமாக ஆர்டர் பண்ணாமல் இருக்கிறது மூலமாக நம்ம ஃபுட் வேஸ்ட்டையும் தடுக்கலாம், பணமும் சேவ் பண்ணலாம். ஸ்டாப் ப்ரௌசிங் ஃபார் போர்டம். போர் அடிக்குது அப்படிங்கிறதுக்காக ஆன்லைன் ஷாப்பிங் சைட்ஸில் இல்லை வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆன்லைன் வீடியோஸ் வந்து ஹால் வீடியோஸ் இருக்கும். அந்த ஹால் வீடியோஸ் வந்துட்டு ப்ரௌஸ் பண்ணுறதை நம்ம கட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம போர் அடிக்கும் போது கண்டிப்பாக அதை ப்ரௌஸ் பண்ணோன்னா ஏதாவது வாங்கணும்னு தோணும். ஸோ அதனால ஸ்டாப் பையிங் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஆஃபர். இப்போ வந்து ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆடி சேல்ஸ்லாம் போயிட்டுருக்கோம் நிறையா கடையில். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா மட்டும் வாங்குங்க. அப்போ தான் ஆஃபர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தேவையில்லாமல் ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வாங்குனீங்கன்னா நீங்கள் ஒரு ₹100 ஸ்பெண்ட் பண்ணால் கூட அந்த ₹100 வேஸ்ட்டு தான். ஸோ உங்களுக்கு தேவை இருக்குன்னா வாங்குங்க. ஸோ தட் உங்களால் பணம் சேவ் பண்ண முடியும். சே நோ. உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு போக வேண்டான்னு ஒரு இடத்துக்கு தோணுது அப்படின்னா சே நோ. அதனால எந்த தப்பும் கிடையாது. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்கள் மல்லிகட்டி செஞ்சு பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை யாராவது வாங்க வெளில போய் சாப்பிட்லான்னு கூப்பிட்றாங்க, உங்களுக்கு மூடே இல்லை, மல்லி கட்டிட்டு போயிட்டு நீங்கள் பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு மூட் இல்லை அப்படிங்கிற டைமில் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால எந்த தப்பும் கிடையாது. வெயிட் 24 hours. நீங்கள் ஷாப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 24 hours அது வெயிட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஆன்லைனில் அமேசானில் எதுலையாவது ஏதாவது பார்க்குறீங்க வாங்கணும்னு தோணுதுன்னா அதை வந்து லைக்கில் போட்டு விஷ் லிஸ்ட்டில் போட்டோ இல்லை சேவ் ஃபார் லெட்டரில் போட்டோ ஒரு 24 hours வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. இது வந்து ஒரு ரேஞ்ச் வச்சுக்கோங்க. 1000 2000 ரேஞ்சில் இருக்குன்னா 24 hours வெயிட் பண்ணணும். இதே வந்து ஒரு 10,000 50,000 பொருளாக இருக்குது அப்படின்னா ஒரு 3 days வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறமும் உங்களுக்கு தேவைன்னு தோணுச்சுன்னா அப்போ மட்டும் அந்த பொருளை வாங்குங்க. ட்ராக் எவ்ரி ஸ்பெண்டிங். நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் வந்து தினம் ட்ராக் பண்ணணும். என்னோட மேனுவல் பட்ஜெட் நீங்கள் வாங்கியிருந்தாலும் தெரியும், தினம் எழுதுகிற மாதிரி அதில் காலம்ஸ் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி தான் நீங்கள் எக்ஸலில் போடும் போதும் தினம் வந்து நீங்கள் வந்துட்டு ட்ராக் பண்ணணும். என்னோட எக்ஸல் பட்ஜெட் ஷீட் மேனுவல் பட்ஜெட் ஷீட் ரெண்டுலேயுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தினம் ட்ராக் பண்ணும்போது தான் நம்ம வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணுறோமா, இன்னைக்கு ஏதாவது வேஸ்ட்ஃபுல்லாக ஏதாவது வாங்கிட்டோமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். allow yourself to enjoy too. ஸோ அப்பப்போ உங்களுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிறதுக்கும் கொஞ்சம் செலவு பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம வெறுமனே சேவ் மட்டுமே பண்ணிகிட்ருக்கோம் பணத்தை அப்படின்னா லைஃப் போரிங் ஆகிடும். ஒரு டைம் வந்து ஏன்டா வாழ்கிறோன்னு கூட சில சமயம் தோண ஆரம்பிச்சிடலாம் மேபி. ஸோ அப்பப்போ நீங்களும் கொஞ்சம் ஸ்ப்ளர்ஜ் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்களில், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும். ஏன்னா சேவ் பண்ணுறதே நம்மளுக்கு போர் அடிச்சிடும் நம்ம செலவே பண்ணாமல் வெறுமனே சேவ் மட்டுமே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா. இன்வெஸ்ட் இன் குவாலிட்டி ஐட்டம்ஸ். நீங்கள் வாங்குகிற பொருள் எக்ஸ்பென்சிவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் பெட்டராக இருக்கணும். பெட்டராக நம்ம வாங்கும் போது நல்ல குவாலிட்டியாக வாங்கும் போது திரும்ப அதை ரீப்ளேஸ் பண்ணுற செலவு நம்மளுக்கு குறையும். ஸோ நல்ல குவாலிட்டியான ஐட்டம்ஸில் ஒன்ஸ் நம்ம செலவு பண்ணுறதுக்கு மேபி நம்ம வந்து கொஞ்சம் கூட செலவு பண்ணியிருக்கலாம். ஆனால் அது ரொம்ப வருஷம் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நம்ம அந்த குவாலிட்டிக்காக செலவு பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ தட் ரீப்ளேஸ் பண்ணுற அந்த செலவுகளை நம்ம கட் பண்ண முடியும். மேரி த ரைட் பர்சன். இதை வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், பட் இட்ஸ் வெரி ட்ரூ. நம்ம வந்து நம்மளோட பார்ட்னர் வந்து நம்மளை மாதிரி லைக் மைண்டடாக இருந்தாங்க, நம்மளை மாதிரி சேவ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா சூஸ் த ரைட் பர்சன். கஞ்சத்தனம் அப்படிங்கிறது வந்து வேற ஒரு எக்ஸ்ட்ரீம். ஃப்ரூகல் அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ வந்து கஞ்சத்தனமாக இருக்கிற பர்சனை செலக்ட் பண்ண சொல்லலைன்னா
கரெக்டாக இருக்கிற பர்சன், எந்த இடத்துல செலவு பண்ணணும், எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு தெரியிற பர்சனை செலக்ட் பண்ணுங்க. அவாய்ட் பார்லர் ட்ரிப்ஸ். பார்லரில் இப்போல்லாம் ரொம்ப வந்து ரேட் போடுறாங்க. ஸோ வந்து பார்லருக்கு ஒரு மாதத்துக்கு இத்தனை வாட்டி தான் போகலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு லிமிட் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹேர் கட் வந்து வீட்டில் தான் பண்ணுறேன், ஃபேஷியல் பண்ணுறதில்ல. பட் ஸ்கின் கேர் வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். காலையில் நைட்டு ரெகுலராக ஸ்கின் கேர் ரொட்டீன், ஃபேஸ் வாஷ் ரொட்டீன் இதெல்லாமே ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா பார்லர் போகிற ட்ரிப்பை அதிகமாக நம்ம வந்து கட் பண்ணலாம். இப்போலாம் லேஷ் லிஃப்ட் அந்த மாதிரிலாம் கூட பண்ணுறாங்க, நெயில்ஸ்க்கு பண்ணுறாங்க. நான் நெயில்ஸ்க்கு எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து நிறைய அடிக்கடி போகிறீங்கன்னா அதை கொஞ்சம் கட் பண்ணி பாருங்கள், உங்களால் பணம் நிறையாவே சேவ் பண்ண முடியும். கட் அவுட் அண்ட் என்டையர் லிஸ்ட் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வீட்டில் வந்து ஏர் ஃப்ராக்ரன்ஸ் வர மாதிரியான எந்த விஷயங்களும் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். சென்டல் கேண்டல், போட்பொரி, அதுக்கப்புறம் வந்து ஏர் ஃப்ரெஷ்னர், ரூம் ஃப்ரெஷ்னர், பாத்ரூம் ஃப்ரெஷ்னர், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா, ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்சஸ் தரக்கூடியது. அது மாதிரி என்டையர் லிஸ்ட்டையுமே நான் கட் பண்ணிடுவேன். என்னோடய வீடு கூட்டி மாப் போட்டு க்ளீனாக இருக்கணும், பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும். இதை மட்டும் தான் நான் பார்த்துப்பேன். மற்றபடி இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்சஸ் யூஸ் பண்ணாமல் இருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன கட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அவாய்ட் பிங்க் டேக்ஸ் ப்ராடக்ட்ஸ். பிங்க் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரே ப்ராடக்ட் தான், ஆனால் அது வந்து பேக்கேஜிங் வந்து பெண்களுக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான பேக்கேஜிங் பண்ணியிருப்பாங்க, ஒரு அட்ராக்டிவாக. அந்த ஒரு பேக்கேஜிங்காக விலை கூட போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாடி வாஷ், ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், பர்ஃப்யூம்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஷாம்பூ, கண்டிஷ்னர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விமனுக்குன்னு போடும் போது அதோட ரேட் வந்து கூட இருக்கும். அதுதான் பிங்க் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஜெண்டர் நியூட்ரல் திங்ஸ் இருக்கும். பாடி வாஷில், ஃபேஸ் வாஷில், இல்லை வந்துட்டு ஷாம்பூவில், அந்த மாதிரி ஜெண்டர் நியூட்ரல் உள்ளதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல பணம் சேவ் ஆகும். மேக் யுவர் ஓன் ஸ்நாக்ஸ். இது வந்து நிறையாவே பணம் சேவ் பண்ணும். நான் வந்துட்டு என்கிட்ட நிறையா பேர் கேட்டிருந்த ரெசிபி வந்து 3 இன்க்ரீடியன்ட் குக்கீஸ். அது வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ் தாண்டிடுச்சு. ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் வந்து பிளாக்லேயுமே அந்த ரெசிபி எழுதியிருக்கேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். பிளாகோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி குக்கி செய்கிறது, அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து பட்டர் கேக் செய்கிறது போட்டிருந்தேன், அப்புறம் ப்ரௌனி செய்கிறது போட்டிருந்தேன், 2 மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி வீட்லேயே சில விஷயங்கள் நீங்கள் பண்ணும் போது அதுக்காக இன்வெஸ்ட் பண்ண ஒரே ஒரு பொருள் வந்து அவன் தான். அவன் வந்து ஆக்சுவலாக எனக்கு கிஃப்டாக வந்தது. ஆசீர்வாத் ஆட்டா காம்படிஷனில் கலந்துக்கிட்டு செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணதுக்கு எனக்கு கிஃப்டாக வந்தது. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 12,000 இருந்தது. மேபி இப்போ வந்து 14 to 20க்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போவுமே நீங்களே வந்து பேக் பண்ணிக்க முடியும். சில பேர் அடுப்புலேயும் பேக் பண்ணுறாங்க. அது வந்து நான் ட்ரை பண்ண வரைக்கும் எனக்கு வரலை. ஸோ அவன் இருக்கட்டும்னு நான் அவனை வச்சுக்கிட்டேன். எனக்கு அதோட கிஃப்டாக வந்தது. கிஃப்டாக வரலைனாலும் நான் அவன் கண்டிப்பாக வாங்கியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யும் போது ஒன்று வீட்டில் செய்கிறது நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆர்டிஃபிஷியலாக கெமிக்கல்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணாமலும் இருக்கும், நம்மளுக்கு நிறைய பணம் சேவ் ஆகும். ட்ரஸ்ட் மீ, ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் செய்யும் போது நிறைய அமௌண்ட் நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ வந்து உங்களோட ஸ்நாக்ஸை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆயிலில் ஃப்ரை பண்ணி பண்ணுறது ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணலாம், கண்டினியூஸாக அதே கன்சியூம் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அதனால தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டோன்ட் கெட் ஃபுல் பை ரீஸ்டாக் வீடியோஸ். ஸோ இந்த ரீஸ்டாக் வீடியோஸை பற்றி தான் ஆல்ரெடி பேசியிருந்தேன் போன வாரம் போட்ட வீடியோவில். அந்த வீடியோ வந்துட்டு ஆர்கனைசேஷன்ஸ் எப்படி வந்து நம்மளை ஏமாத்துது அப்படிங்கிறதான வீடியோ. ஸோ ரீஸ்டாக் வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய ரீஸ்டாக் பண்ணுவாங்க, ஃப்ரிட்ஜில் வந்து அடுக்கிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை வந்து பேண்ட்ரியில் அடுக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. நம்மளோட சிம்பிள் ஃபுட், சிம்பிள் மீல்ஸ் எப்போவுமே பெஸ்ட். நம்மளுக்கும் பெஸ்ட், நம்ம பணம் சேவ் பண்ணுறதுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், பை.